மக்கள் ஃபைனலா பக்கத்துல வந்துட்டோம். அதான் மீன், நண்டு, புழுவு, தவளை இது சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஜம்முன்னு மஞ்சளை போட்டு கழுவி ஓட தண்ணியில் ஒரு நாள் நனைச்சா வேலை முடிஞ்சு. சும்மா ஒரே ஒரு தடவை மட்டும் அலசிக்கலாம். வா, பார்க்குறக்கே செமையாக இருக்கல மக்கள். சாச்சி விட்டப்பா. அந்த எண்ணெய் மேலே அப்படியே முதங்குதுங்களா, அருமையாக இருக்குமுங்க. உண்மையாலுமே சாப்பாடு வந்து உதிரியாக சாப்பிட்டா பிடிக்கும்பீங்க. அந்த கொலன்னு இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா இதுக்கு மீட்டானது இதுலன்னு சொல்லுவீங்க. இது நம்ம சொந்தக்காட்டு நெல்லுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. 36 வெரைட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி சண்டே 18ஆம் தேதி. இன்றைக்கி காலையில் 5:30க்கு எந்திரிச்சு வாத்துக்கறி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு வந்து 10 மணிக்குள்ளே சமைச்சு 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு 2-3 மணிக்குள்ளே எடிட்டிங் போட்டு ஒரு 4-5 மணிக்குனாலும் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கான நாளை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மக்கள்ஸ். பார்க்கலாங்க எந்த விதத்தில் நம்மளால் இது பண்ண முடியும்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணிடலாம், ஏன்னா காலையில் சாப்பாட்டுக்கே வாத்து செய்யலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்போ 5:30க்கெலாம் எந்திரிச்சு வாத்துக்கறி எடுக்க போகிறேன். போயிட்டு வாத்துக்கறி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி தலை இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு கும்முன்னு நம்ம தாய் குளத்து கையால் நல்லா கமகமன்னு சமைச்சு சூப்பராக சாப்பிட்லாமுங்க. வாங்க போய் வாத்துக்கறி எடுத்துகிட்டு வரலாம், சரிங்களா மக்கள்? ஃபைனலாக பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏரியா செமையாக இருக்குங்க. நல்லா வயக்காட்டு ஏரியா. காலிங்கராயன்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வாய்க்கால் ஓடுங்க. அந்த வாய்க்கால் பாசனத்தில் எல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் தான் போடுவாங்க, அதனால வயக்காடுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மஞ்சள் தான். நீங்கள் 2 சைடுமே வெறும் மஞ்சள் தான் பார்க்க முடியும். அங்கங்கே தான் கரும்பு இருக்கும். ஃபுல்லாக இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் மஞ்சள் தான் மக்களே போடுவாங்க. இங்கே பாருங்க, சரிதா? இந்த இடத்துல தான் இருக்குது வாத்துக்கறி கடை. நல்லா இருக்கும் மக்கள். ஃபைனலி ரீச்சிடு அந்த வாத்துக்கடைங்க. இந்த வாத்துக்கடை தான். ஆக்சுவலாக மத்தியான டைமில் வந்தோம் அப்படின்னா அதை வரைக்கும் இந்த பக்கம் மேய விட்டுருப்பாங்க. நான் அந்த சீன்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வந்தது. வாத்துக்கறி எடுக்கிறது கிட்டத்தட்ட இப்போ நான் வந்த கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வாத்து இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா இங்கே வந்து இந்த மேய்ச்சலில் தெரிகிற வாத்து நல்லாயிருக்கும், வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கால போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம், வாங்க பார்த்துட்டு 2 வாத்து எடுத்துகிட்டு போகலாம். பாருங்க மகள், இப்படி தான் வாத்து பிடிக்கிறாரு பார்த்தீங்களா? எப்படி வாத்து பிடிக்கிறாரு பார்த்தீங்களா? நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது நாட்டு வாத்தானுங்கண்ணா. நாட்டு வாத்தா. இப்போ அந்த வாத்துக்கறி சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் சரியாகுங்கிறீங்களா? அதான் உண்மையாண்ணா? சரி, என்னென்ன நன்மை நான் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ 2 சொல்லுங்க மக்களுக்காக. மக்களுக்காக என்ன சொல்கிறது? வாத்துக்கறி சாப்பிட்டா என்ன நன்மை உடலுக்கு? சளிக்கு நல்லது. சளிக்கு அதாவது எல்லாத்துக்குமே நல்லது. இது இல்லை கவுச்சி வரும்னு சொல்கிறாங்களா? அந்த கவுச்சி வராமல் செய்யணும் என்ன பண்ணோன்னே சாப்பிட்றாங்க. அது கவுச்சிக்கு அவசரம் சாப்பிட்றது. கவுச்சிக்கு தான் சாப்பிட்றதே. வா, இது வந்து நண்டு, இன்னும் புழுவு, அரிசி இது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது வேற. அது வந்து பிரேயர் மாதிரி பார்த்தீங்களா? பிரேயர் கோழி இருக்குல்ல, அதோட சேர்ந்தது வாத்தலாம். வந்து ஒன்லி வந்து மீன், நண்டு இது சாப்பிடுங்க. மீன், நண்டு சாப்பிடும். அதனால தானே நான் இங்கே இவ்வளோ தூரம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வாத்து கடை இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் அரிசியெல்லாம் போட்டு சோறெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே அதனால அதான் மீன், நண்டு, புழுவு, தவளை இது சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடும். அடுத்து பாருங்க மக்கள், மஞ்சள் போடுறாரு. வீட்டில் நம்ம கோழிக்கெல்லாம் மஞ்சள் போட்டு கழுவுமில்ல, அதே மெத்தடு தான். எதாக இருந்தாலும் மஞ்சள் போட்டு கழுவணும் அப்படின்னா அது நல்லா கிளியர் ஆயிரும், சுத்தமாயிரும். பாருங்களே, தெரிகிறதா? அவ்வளோதாங்க. நீட்டாக பொங்க போச்சு. தீயில் அப்படியே கேஸ் லைட்டெல்லாம் போட்டு நீட்டாக அப்படியே இப்போ வாட்டி விட்டு ஒரு வாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஜம்முன்னு மஞ்சளை போட்டு கழுவி ஓட தண்ணியில் ஒரு நாள் நனைச்சா வேலை முடிஞ்சு. சிறப்பான செய்முறைங்க. அருமை 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 மக்கள். அவ்வளோதானுங்க. அடுத்தது கறி ஈந்து போட்டு வெட்டுறது தானுங்க. அண்ணன் பாருங்க ஆரம்பிச்சிட்டாரு.
அப்படியே டைம் ஆக நிறைய பேர் வாத்தெடுக்கிற வந்துகிட்டே இருக்கிறாங்க மகளே. அருமை அருமை அருமை. அம்படுதாங்க, இதுதான் மக்கள் வாத்துக்கறி. இதை கொண்டு அப்படியே குழம்பு வைக்கிறதாம்மா. அலாசக்கூடாது, அலாசுனா டேஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்காது அப்படிங்கிறாங்க மக்கள். அடுத்து பாருங்கள், எங்கள் ஊர் சிவகரி டெய்லி மார்க்கெட்டுங்க. இது ஒரு நாள் இல்லை, டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலங்காத்தால் அந்த மார்க்கெட் இருக்கும். அது சண்டே சொல்லவே தேவையில்லை. இது என்னது, கொத்தமல்லி தலை வாங்கியாச்சு, இஞ்சி வாங்கியாச்சு மக்கள். வாங்க போயிட்டு ஜம்முன்னு ஆரம்பிக்கலாம். அது என்னமோ தெரிலிங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல. மற்ற நாள் இந்த வைப்பு கிடைக்காது நம்மளுக்கு. சண்டேனா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமாக இருக்கும். அது வந்து சனிக்கிழமையோ இப்போ இட நாளில் கறியிலே செஞ்சுருக்கேன், சாப்பிட்ருக்கேன் மக்கள்ஸ். பட் அந்த ரம்மியமான சூழ்நிலை நிலவாது. சண்டே அப்படின்னாலே அந்த அன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் ரம்மியமாக இருக்குது. ஒருவேளை அந்த உலக மக்கள் எல்லாருமே வந்து அந்த அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறனால, அந்த மற்றவர்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சீராக இருக்கிறனால கொஞ்சம் காமாக இருக்குதோ, இந்த சண்டேனா மட்டும் கொஞ்சம் காமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் தெரில, உண்மையாலுமே சண்டேனா பார்த்தீங்கன்னா ரம்மியமாக அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் கிடையாது, யூடியூப் தான் டெய்லி இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் சண்டேனா மட்டும் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. அது ஏன்னு தெரியல மக்கள்ஸ். சரி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து அலாச வேண்டாம்னு சொன்னாங்க. அம்மா போடுமா, நம்ம வந்து ஒரே ஒரு அலாச அலாசிக்கலாம். அங்கே பாருங்க, ஓவர் பிளட்டு மக்கள்ஸ். அதேமா உள்ள கொடுத்துறியா, இப்போ தண்ணி ஊற்றுங்க. சும்மா ஒரே ஒரு தடவை மட்டும் அலாசிக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது. அவங்க என்னன்னாங்கன்னா அலாசாமல் இருந்தால் தான் அது வந்து சத்து கவிச்சி அப்படின்னாங்க. அது வந்து ஒரே ஒரு டைம் அலசிக்கலாம் மக்கள்ஸ். ஏன்னா ரொம்ப கவிச்சியாக இருக்குது, அப்புறம் சாப்பிடவே முடியாது கறியை. எப்படி ஜம்முன்னு வேறு லெவலுங்களா, ஒரு டைம் அலசிக்கலாங்க. சரி ஓகே மக்கள்ஸ், ஓவராலாக பாருங்கள், நம்ம வாத்துக்கறி செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாத்துக்கறி. அதுக்கப்புறம் இந்த மிளகுச்சாந்து. இந்த மிளகுச்சாந்தில் வரமிளகா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி பொடி, பட்டை, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கறி மசால் தூள், சிக்கன் மசாலா தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரியாணி செலவு இருக்குமில்லங்க, பிரியாணி செலவு இது போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் இருக்குது. வீட்டில் ஏலக்காய் இல்லை, மறுபடியும் கடைக்கு போனால் லேட்டாகும். அதனால் நீங்கள் ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளிங்க, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் சுத்தமான நாட்டு சக்கு கடலெண்ணெய். இந்த இதுக்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சாந்துன்னு சொன்னேன்ல, இதுக்கால என்னென்னு சொல்லிட்டு கேட்கல. இதுக்கால என்னென்னமா, வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு. அதாவது மக்கள் இருங்க நானே சொல்லிடுறேன். இந்த இதுக்கால என்னென்ன போட்டு அரைச்சிருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து எண்ணெயை ஊற்றி உள்ளே வந்து சின்ன வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு இதையெல்லாம் போட்டு வறுத்துக்கிறீங்க. வறுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி பொடியை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பொடியை போட்டு எல்லாம் கலந்து விட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சிலேயே செக்கிலேயே ஆட்டினா அந்த மிளகு சாந்து ரெடி. இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறோம். இது வந்து நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் தண்ணி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால், கோழி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்க்க மாட்டோம். வாத்துங்காட்டி தேங்காய் சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா, அந்த கலவை தான் இது. சரிங்களா, பத்தாயிமா கிளப்புங்கள். ரைட் மக்களோ, பற்ற வச்சாச்சு, வடைச்சட்டியை வச்சாச்சு. அதுக்கப்புறம் போட வேண்டியதெல்லாம் அங்கே இருக்குது. வாங்க எடுத்து போட்டு ஜம்முன்னு செய்கிறோமுங்க. அவ்வளோதான் மக்கள். சரிங்களா, அந்த மிளகு சாந்து தான் கறி குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறீங்க, எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், மிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்து விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி போட்டு ஃபைனலாக போட்டு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா, தேங்காய் அடுத்து எண்ணெய் ஊற்றி தாய்க்கெல்லாம் வாங்க பார்க்கலாம். எண்ணெயம்மா சுத்தமாக நாட்டு செக்கு கடலை எண்ணெய் ஊற்றுமா, கொஞ்சம் நாளாக ஜாஸ்தியாக ஊற்றுமா, கரெக்டாக ஊற்று. கொழுப்பு இருக்குதா? ஓகே. ஆமாம், அது வந்து பெட்டை வாத்து கொழுப்பெல்லாம் இருக்குன்னு தான் சொன்னார் அவர். இப்போதைக்கு தீ வந்து கம்மியாக இருக்குதுங்க, தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இந்த அடுப்பு இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினதுலேருந்து பரவாயில்லைங்க. இனிமேல் அடிக்கடி நம்ம வீட்டில் சமையல் போட்டுடலாம். என்னங்கிறீங்க? இப்போ அடுத்து சூடாயிட்டு ஏறிடுச்சா? சரி போடு. அடுத்தது வெங்காயம் மக்கள். போடுங்கம்மா. தண்ணி இருக்குது. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்க. பெரிய வெங்காயம் போட்டால் கூட டேஸ்ட் இருக்காது, சின்ன வெங்காயம் போட்டிருக்கு, அருமையாக இருக்குது, சூப்பருங்க. அடுத்தது கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. எப்படி பார்க்குறக்கு அழகாக இருக்குதுங்களா? அடுத்தது தக்காளி போட்டுடலாமா மக்கள். அடுத்து தக்காளி போட்டோம். சரிங்களா, இந்த அடுப்பில் சீக்கிரம் ரெடி ஆயிருங்க மக்கள். தண்ணி தீ மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னு வைங்க, இன்னுமே சீக்கிரம் ரெடி ஆகுது. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாமா?
வச்சிட்டேன், லைட்டாக வச்சிட்டேன். பரவாயில்லைங்க. போடலாம். தக்காளி வணங்குவதற்காக உப்பை போட்டு ஜம்முன்னு ஒரு வணக்கி விட்டோம்னு வைங்க, சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். சரிங்களா? தக்காளி நார்மலாகவே வணங்கும், பட் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வணங்கும். காய்க்குழம்பு அடுத்தது சிக்கன் பொடியா போட்டுடலாம். மக்கள் சக்தி மசாலா தூள் சிக்கன் பொடி. ரைட்டுங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி போட்டுக்கலாமா? வேணாமா? கறி மசாலா வேண்டாமா? அப்போ தீவு கொஞ்சம் கமிச்சிடுறது. ஐயோ, சிக்கன் பொடி போட்டுன்னா இதாவது கருகுது. கமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிக்கன் பொடியே போதுமா? ஓகே ஓகே. வாத்து கறி மசாலா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சிக்கன் மசாலாவே போதுமா மாமாங்க? சரி, கறி கொட்டலாமா? மக்களே, அடுத்ததாக பாருங்கள், வாத்துக்கறியை உள்ளே இறக்கிட்டு இருக்கிறோம். ஜம் ஜம்னு ஒரே ஒரு அலாசு அலாசிக்கிட்ட மக்கள். அவர் வந்து அலாசவே கூடாது, அலாசினீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது, எல்லா சத்தும் அதில் போயிடும் அப்படின்னாரு. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு அலாசு அலாசிக்கிட்டோன்னு வைங்களேன். மற்ற கறியாக இருந்தால் பரவாயில்ல, வாத்துக்கறி வந்து கொஞ்சம் கவிச்சி வருமுங்க. அருமை அருமை அருமை. ஜோறு மக்கள். இப்போ கொஞ்சம் தீ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்து வைக்கிறோம். வா, பார்க்குறக்கே செமையாக இருக்கல மக்கள். பிரியாணி செலவு நம்ம கடையில் வாங்குவோம்ல, அதே தான். போட்டுடலாமா? இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏலக்காய் மட்டும் சேர்த்துறோம். நாங்கள் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் தான் போடுறோம். போட்டுருமா? நீங்கள் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் போடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அந்த கவிச்சி வாசம் வராதுன்னு வைங்களேன். மெயினாக பட்டை அதில் சேர்த்திலமா? சேர்த்து இருந்தாலும் போடுறீங்களா? ஓகே ஓகே. அதுலேயும் சேர்த்துச்சுங்க, இருந்தாலும் கொஞ்சம் பட்டை சேர்த்து போடுது. எங்கள் அம்மா இந்த மாதிரி வைக்கிற வாத்து ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பேசிக்காக வந்து வாத்து குழம்புக்கு இந்த மாதிரி பிரியாணி செலவு போட மாட்டாங்க, ஆனால் பிரியாணி செலவு போட்டு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்கள். இதனால தான் சொன்னேன், நம்ம தாய்க்குள்ள வைக்கக்கூடிய அந்த வாத்துக்கறி குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதுக்கு ரீசன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ரீசன். அந்த உள்ளே போடுறமல்ல ஸ்பைசஸ்ஸு, பிரியாணி செலவு, அதுதாங்க மெயின் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ரெசிபி விளையாட்டெல்லாம் இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். அடுத்தது தேவைக்கேற்ப மஞ்சள் தூளுங்க போட்டாச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டோம்னு வைங்க, அட்டகாசமாக இருக்கும். எத்தனை மஞ்சள் போட்டீங்கன்னாலும் மஞ்சளும் வராது. ஏன் வராது? கருப்பாக தான் இருக்குமா? எவ்வளோ மஞ்சள் தூள் போட்டாலுமே மஞ்சள் கலரில் வராது அப்படிங்கிறாங்க மக்கள். ரொம்ப உண்டுனா போட்டோம்னா அப்புறம் மஞ்சளாக இருக்கு, மஞ்சள் வாசமாக இருக்குது ரொம்ப. அடுத்த கட்டமாக மக்களே மிளகு ஊற்றுறோமுங்க. ஊற்றலாமா? ஜம் ஜம் ஜகா ஜகா. மக்களே, ஆட்டி வச்ச மிளகுச்சாந்து இதுதான் வந்து வாத்துக்கறி குழம்புக்கு மேலும் சுவையை அதிகரித்து கொடுக்கக்கூடியதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த மிளகு சாந்து மக்களே. அடுத்தது தண்ணியா? ஓகே. இந்த மிளகுச்சாந்து அரைச்சமல்ல மக்கள்ஸ், அதில் இருக்கக்கூடிய தண்ணியவே, அதில் இருக்கக்கூடிய தண்ணி இல்லை, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க கலக்கி அப்படியே உள்ள ஊற்றுறவங்க அலாசி. ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க, அருமை போங்க வேவோன்னு இல்லை. அது இல்லை, அந்த குண்டாவில் ஊற்றி ஊற்றுறமுங்கிற தண்ணி எந்தெந்த கலர் இருக்குன்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். போதுமா தண்ணி இந்த ஊற்றுனது அளவு? போது மக்களே. வெந்து வந்ததுன்னு வைங்க, அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க. எண்ணெய் விட்டு அட்டகாசமாக இருக்குமுங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது. அடுத்து என்னம்மா? உப்பா? ஓகே ஓகே, கரெக்டாக பார்த்து போடுமா. சூப்பருங்க. அடுத்து உப்பு போட்டாச்சுங்க, அவ்வளோதானுங்க. இனி வந்து கொதி விட்டா வேலை முடிஞ்சிச்சு. மக்களே, அடுத்து பாருங்க, கறி மசாலா தூள் கொஞ்சம் உள்ளே போட்டோமுங்க. அதே கொண்டாந்து வச்சுட்டு போடாதங்காட்டி எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்ததுங்களா, அந்த காரணத்தினால கொஞ்சம் போடுமா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி தாய்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க. கொதியும் பாருங்க, கொஞ்சம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் சீக்கிரம் ரெடியாயிரு, சாப்பிட்றலாம். பரவாயில்லைங்க, எவ்வளோ பரவாயில்லைங்க. வீட்டுக்கால கேஸ் வச்சுருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகாது, வெளி விரவடுப்பு வச்சுருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட் ரெடி ஆகாதுங்க. இப்போ வச்ச மாயமெல்லாம் கொதி விடுதுங்க. ஒரு அரை மணி நேரம் சமையலே முடிச்சிட மாட்டேருக்குது. இதுக்கு மேலே சமையல் வீடியோ பிரச்சனையே இல்லைங்க. இதனால் வந்து அந்த விரவில் போட்டு எரிக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருந்தது. அழகுவால் இந்த மாதிரி ஒரு அடுப்புன்னு வாங்கி வச்சுக்கோங்க மக்களே, வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஜாமுன்னு வயிறு. என்னது கறியா? கறி ரெடி ஆகுதா? சாப்பிடலாமா? சரி சாமி. கறி பிடிக்குமா உனக்கு? இங்கே பாரு, கறி பிடிக்குமா? ஊவா ஊவா
பிடிக்குமா? சரி மக்களே, இங்கே பாருங்க மக்கள்ஸ். அடாடாடா, உண்மையாலுமே அடுப்பு கிரேட்டுங்க. பரவாயில்ல வாங்க. நல்லா கொதி விடுதப்பா. சாச்சி விட்டப்பா. அடே சாவி மக்காய். சிறப்பு மக்கள்ஸ். பாருங்க அப்படி எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே சுண்டிக்குச்சு. தாய் குளமே அவ்வளோதான், ஃபைனல் டச்சு. மக்கள்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணோம்னா தான் அப்புறம் சாப்பாட்டு குழம்புத்து போட்டுடலாமா? ஃபைனலாக என்ன எப்போ போடுறது தான். கொத்தமல்லி இலைகள் ஜாமுன்னு உள்ளே போட்டுவிட்டு எப்படி மக்கள் தரமாக ரெடி பண்ணிட்டுமா? பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போ இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குதா? இப்போ இதை இப்போ சாப்பிடக்கூடாதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் தட்டை வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டு மேலே அப்படியே அழகாக இருக்குமுங்க. அப்போ சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் கறியில் ஏறி, இந்த குழம்பெல்லாம் கறியில் ஏறி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மக்கள்ஸ். இதுதான் வாத்துக்கறியினுடைய அழகு. செமையாக இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்லாம். ஆஃப் பண்ணிடலாம். சில நேரங்கள் கழித்து சாயை சோச்சு சாப்பிட்லாமா? பாருங்க மக்கள்ஸ், இதை நான் சொல்லியெல்லாம் கொடுக்கலைங்க, அவனே சொல்கிறானுங்க. ஐயா வாங்காயா சோச்சு சாப்பிட்லாம், ஐயா வாங்காயா அப்படிங்கிறா. சரி உட்காந்துக்கல சாமி, நீ டேபிள் மேலேயே உட்கார வைக்கிறோம். நீங்கள் நீ டேபிள் மேலே உட்கார வைக்கிறீ, உட்கார வைக்கிறது அப்பா இருக்கிற. மக்கள்ஸ் வாங்க மக்கள்ஸ், ஆரம்பிக்கலாம் வாங்க. குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். அது அப்போதைக்கு பசி எடுக்கலைங்க. ரெண்டாவது அப்படியே சாப்பிட்டா அப்படின்னு நல்லா இருக்காது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாத்த அது சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஓப்பன் பண்ணலாமா? டடன் டை மக்கள்ஸ் சொன்ன நல்லங்க. ஜம்முன்னு அந்த எண்ணெயெல்லாம் மேலே விட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குதுங்களா? பாருங்கள் மக்கள்ஸ், தெரியுதுங்களா? அந்த எண்ணெய் மேலே அப்படியே முதங்குதுங்களா? அருமையாக இருக்குமுங்க. அது இப்போ கிளறி விட்டோம்னு நீங்கள் அதை விட என்ன சூப்பராக இருக்குது. வாவ் மக்கள்ஸ், தெரிகிறதா? சொன்னால் நல்லங்க. எப்படி அட்டகாசமாக இருக்குதுங்களா? அதே இந்த பக்கம் கொஞ்சம் வெயிலாக இருக்குதா, நான் மறைச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா தான் நல்லா தெரியும்னு சொல்லி. எப்படி சூப்பராக இருக்குதுங்களா? இன்னுமே கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது மக்கள்ஸ். சூப்பர். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சோறு பல்லவே வச்சுடலாம். எண்ணெய் இங்கே இருக்கிறது. நல்லா சுட சாப்பாடை போட்டு ஆடாடா அருமையான திருப்தியான சண்டே. இது நம்ம வீட்டு சாப்பாடு மக்கள்ஸ், வீட்டு அரிசி சாப்பாடு. அதனால் இப்படி குழந்தான் இருக்கும். ஏன்னா புது அரிசி. ஒரே நிமிஷம் தான் முடியாட்டிருக்கு. எங்கே பார்த்தனே, கேமராவில் தெரியுதா? இங்கே கேமராவில் தெரியுது மக்கள்ஸ், ஆனால் நேரில் எடுக்க முடியல. எடுத்துட்டேன். கறி குழம்பு ஈரலோட வைமா. ஈரல் இருந்துச்சே, பரவாயில்ல வை அதை வைங்க. அப்படி சூப்பருங்க மக்கள்ஸ். எப்படிங்க ஜம்முன் இருக்குதுங்களா காம்பினேஷன்? சாப்பாடு வித் வாத்து குழம்பு. இது இட்லிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ். பட் வீட்டில் இட்லி மாவு இல்லை. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரலா. ஓகே இதாக பாருங்க ஈரல். அந்த காரணத்தினால தான் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ். சும்மா வாத்து குழம்பு அடிச்சிக்க முடியாது. ரெண்டுக்குமே அருமையாக இருக்குது. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குது, இட்லிக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்லாம் 2 பேருமே சாப்பிட்லாம். ஓகே சுட்டே சுடுதுடும், கை வச்சிடாத அப்புறம் அவ்வளோதான். சுட்டு பயங்கரமாக சுட்டு போடு. சரி தவனுக்கு ஈரல் கொடுக்கலாங்களா? தவனுக்குட்டே ஈரல் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் தவனு தான். நான் இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு கூட வாயில் வைக்கல மக்கள்ஸ். என்றைக்குமே சமையல் ஆகாத 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டுருவேன். ஏதோ ஒன்று பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப பசி இல்லை. அதான் அந்த கொஞ்சம் சளின்னு சொன்னால அந்த காரணத்தினால பெருசாக சாப்பிடுங்கிற எண்ணம் இல்லை. பட் இப்போ நல்லாவே இருக்குது எண்ணம். சாப்பிடலாமா அவனுக்கிட்டே? எப்படி இருக்குதே? சாமி இது என்ன நம்ம கல்சி இந்த ஈரல் இருக்கெல்லாம் எடுத்து இந்த குழம்போட டிப் பண்ணி விட்டு அடித்தோம்னா தான் இன்னும் சூப்பராக இருக்குது. இந்தாடி தங்கா சாப்பிட்டியா? இந்தா ஏன்டா இந்தா சோச்சு போட்டு சாப்பிட்றியா? சரி வாங்க கொஞ்சம் சோறு கலந்து. இந்தா இல்லை நீயே எடுத்துக்கோ. இந்தா அட எடுத்துக்காத, சுடாத ரெண்டாடா. இந்தா இவன் சோறு தின்னுட்டு தான் மறுபடியும் வைப்பானுங்க.
இப்படியா தானுங்க பண்ணுறேன், சோறே நீங்கள் பண்ணிக்கிறானுங்க, என்னங்க பண்ணலாம், பாலே தான் குடிக்கிறியா. சரிந்தா. சரி ஓகே மக்களே, வாருங்கள். தவன் நம்ம ஞாயாட்ட போய் சாப்பிட்றானம்மா. வாத்துக்கறி பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக சதை இருக்காது சரிங்களா, இது எலும்பு தான் அதிகமாக இருக்கும். பட் அப்படி இருந்து உங்களுக்காக வந்து ஒரு சதை ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, வேக்காடெல்லாம் அருமையாக இருந்துருச்சு தெரியுதுங்களா, அருமையாக இருக்குதுங்களா. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவி இருக்குல்லங்க, இந்த கிரேவியில் டிப் பண்ணி விட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே அந்த ஈரல் இருந்துச்சுல, தவனோட ஈரல் எல்லாம் கொஞ்சம் கந்தரகோலமாக இருக்குது. எடுத்து ரெண்டே ஒரு பைட் அடிச்சு சாப்பிடலாமா மக்கள்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். தரமாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. பாருங்க சதை பீஸு சாப்பிடவா. உண்மையாலுமே எங்கள் அம்மா வைக்கிற அந்த வாத்து குழம்புக்கு ஈடு ஏன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா கோழிக்குழம்பு நல்லா வைக்க, மட்டன் குழம்பு நல்லா வைக்க, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே எது நல்லா செய்வாங்க அப்படின்னா இந்த வாத்து குழம்பு தான் மக்கள் பயங்கரமாக செய்வாங்க. உண்மையாலுமே வாத்துக்கறி கொஞ்சம் ரப்பாக தான் இருக்குது சரிங்களா, என்ன தான் வந்தாலும் ஓகே. அடுத்தது சாப்பாட்டோட இங்கே வரைக்கும் இந்த சாப்பாடு நல்லா ஊறி நிற்கிது, சூடாரி இருக்கும். இது லைட்டாக இது மாதிரி சதையாக கிடச்சிருச்சு, சதை வித்து சாப்பாடு. அப்பா செம்ம சூடாக இருக்குதுப்பா, சூடாக ஆறல தோல் நல்லா வச்சு சாப்பிடலாமா. ஹாப்பி சண்டே மக்கள்ஸ். ஐயோ செம்மையாக இருக்குப்பா. தரம் 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 வேறு லெவலு. அப்படியே அந்த சாப்பாடு நம்ம சொந்த காட்டு அரிசி மக்கள்ஸ், நெல் மக்கள்ஸ், அப்படியே இங்கே வேறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொலை கொலைன்னு. உண்மையாலுமே சாப்பாடு வந்து உதிரியாக சாப்பிட்டா பிடிக்கும்பீங்க, அந்த கொலை கொலைன்னு இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா இதுக்கு மீட்டானது இதுலன்னு சொல்லுவீங்க. இது நம்ம சொந்த காட்டு நெல்லுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. 36 வெரைட்டி. வாத்துக்கறியோட டேஸ்ட்டே அந்த எலும்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊன் இருக்கலங்க, அந்த ஊனை உறிஞ்சறது தான் மக்கள், அவ்வளோ டேஸ்ட்டே. வார்த்தைகளால் வர்ணிக்க இயலவில்லை. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தரமான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற மக்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ். ஓகே பாய். அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சரியா, பாய்ங்க.